வணக்கம். மீன சரீஸ்வரர் என்ன செய்வார்? மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு கேள்வி தொடர்ந்தார்கள். அதற்கான பதில். தங்கமே கொட்டியிருந்தாலும் அந்த தங்கத்தை எடுப்பதற்காக சிந்திப்பீர்கள், செயல்படுவீர்களா என்றால் அவரவர்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து அது செயலாகும். எப்படிப்பட்ட செயலாகும்? விரையச் செயலாகும். விரையும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தீர்களோ, உங்களுடைய தந்தையின் புண்ணியம் என்ன, உங்களுடைய முன்னோர்களுடைய புண்ணியம் என்ன, இரண்டையும் இணைத்து உங்களுக்கு அந்த பலன் செய்வதை அனுபவத்தில் பார்ப்பீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு அமைப்பிலையும் உங்களுடைய 12 ராசி கட்டங்களில் உள்ள கிரகங்களை கொண்டு நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயமும் மிக சிறப்பாக இருக்கும். அதை அனுபவபூர்வமாக அனுபவிப்பதற்கு தயாராக இருங்கள். இதற்கு மிதுன ராசி நேயர்களும் சரி, கன்னியா ராசி நேயர்களும் சரி, தனுசு ராசி நேயர்களும் சரி, இவர்கள் சற்று பொறுத்திருந்து செயலை நடத்த வேண்டும். உடனுக்குடன் செயல் நடத்த வேண்டுமானால் அது தடைப்பட்டு மனவேதனைப்பட்டு அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்வது என்று தடுமாறுவீர்கள். உங்களுடைய ஜாதக அமைப்பின் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதை நீங்கள் தெளிவாக கேட்டு அதன் மூலமாக தக்க பரிகாரத்தை, அதாவது அனுபவ பரிகாரத்தை செய்யலாம். எந்த ஒரு இடத்திலும் சனீஸ்வரர் வருகிறார் என்றால் அவர் இருக்குமிடம் ஸ்தானம் செய்யப்பட வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும். அவர் சத்தியத்திற்கான அனுமதியை தருவார். சத்தியத்தின்படி நீங்கள் தர்மம் செய்திருந்தால் எவர் தடுத்தாலும் அதை தடையின்றி உங்களுக்கு நல்லதே செய்து தருவார். அப்படிப்பட்ட மீன ராசியில் சனீஸ்வரர் வருகிறார். அப்படி வருவதற்கான கேள்வியை கேட்டதன் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லெண்ணெய் தேய்த்து குளியுங்கள். வெள்ளி செவ்வாய் பெண்களும், புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களும் எண்ணெய் தேய்த்து குளிங்கள். உச்சந்தலையிலும் தொப்புளிலும் கால்களிலும் பாதத்திலும் நீங்கள் நல்லெண்ணெய் வைத்து முழுகுங்கள். அமைதியாக இருங்கள், நிம்மதியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு கொடுப்பதற்காகவே வந்தவர்தான் இந்த மீனசனி. 12 ராசிக்காரர்களுக்கும் செய்வதை விட மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவர்களுக்கு சிறப்பான பலனை தருவார். உங்கள் ஜாதகத்தில் உள்ள பலனை பொறுத்ததாக இருக்கும்.